திரித்துவ ஏக தேவனுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் தொடர்ச்சியாக தேவனை அறிதல்ல தேவனுடைய மிக உன்னதமான நிலையை குறித்து நம்ம சிந்தித்துட்டு இருக்கோம். இன்றைய காலை நேரத்திலும் கூட தேவனினுடைய மகா உன்னதமான ஒரு நிலையை நாம் புதிய ஏற்பாட்டில் இருந்து காணலாம். ஆதாரமாக எபேசியர் 1:11 பார்க்கும் பொழுது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று பார்க்கிறோம். ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்னென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று பார்க்கிறோம். மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது மனுஷன் எப்பொழுதும் ரொம்ப பெருமை பிடிச்சவன். எல்லா மனுஷனும் பெருமை பிடிச்சவன். அந்த பெருமையில் தான் மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கான். எல்லாம் தானாக செய்கிறதா நினச்சிட்டு இருக்கான். தன்னுடைய முயற்சினால், தன்னுடைய உழைப்பினால் எல்லாம் நானே செய்கிறேன், நான் எப்போ பாருங்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடவுளுக்கு மகிமையை கொடுக்கவே மாட்டான். தனக்கு தான் அந்த மகிமையை எடுத்துக்குவான். எல்லாம் தன்னுடைய உழைப்பு தான் சேர்த்து வச்சது, இதுதான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட மக்களுக்கு வேதத்திலேருந்து பதில் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபு 4:13 பார்த்தீங்கன்னா, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு என்னென்ன பட்டணத்திற்கு போய் ஒரு வருடம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். இப்போ கடவுளுடைய ஆளுகையில் தான் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளும் விதி கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்க. எதிர்பாராமல் நடக்கிறது கிடையாது. தேவனுடைய ஆளுகையின் கீழ் தான் ஒவ்வொன்றும் நடக்குது. ஒவ்வொரு நிகழ்வும் தேவனால் திட்டம் பண்ணப்பட்டது. இந்த உலகில் நடக்கிற எல்லா காரியமும் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்கிறதே கிடையாது. என்னுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது என்று வேதம் சொல்லுது. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடையை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர் என்று நீதிமொழிகள் 16:9 சொல்லுகிறது. விசுவாசிகளுக்கு என்ன நிச்சயம், என்ன உறுதி, என்ன ஆறுதல்? இன்னைக்கு இப்படிப்பட்ட உலகத்தில் என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. சங்கீதம் 31:5. என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 37:7 சொல்லுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கே காத்திரு. கர்த்தர் காரியத்தை வாய்க்கப்படுகிற தேவன். இவ்வளவு உன்னதமான மகாமேன்மையான தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கடவுளுடைய வாழ்க்கையில் உயிர் பிச்சை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் இன்னைக்கு நம்ம இருக்கிறது அவருடைய கிருபையினால். ஒரு நாள் நம்முடைய சுவாசத்தை கர்த்தர் அவர் கையில் எடுத்துக்குவார். அன்றைக்கு மறித்து அவருடைய சமூகத்தில் போக முடியுமா உங்களால்? மனம் திரும்புங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் சகலத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அந்த தேவனுக்கே சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென்.